இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங் 2 விதமான இமெயில் மார்க்கெட்டிங் நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து சப்ஸ்கிரைபர் பேஸ் இமெயில் மார்க்கெட்டிங், கோல்டு இமெயில் மார்க்கெட்டிங். சப்ஸ்கிரைபர் பேஸ் இமெயில் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம், இல்லை நம்ம ஒரு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் கிட்ட டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணுறோம். ஒரு ப்ராஸ்பெக்ட் நம்மக்கிட்ட தெரிஞ்சவங்களுடைய இமெயில் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா, அதை அப்செல் பண்ணுறதுக்கு, கிராஸ் செல் பண்ணுறதுக்கு, டவுன் செல் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நர்ச்சரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இமெயில் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தோம்னா சப்ஸ்கிரைபர் பேஸ் இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து பார்த்தோம்னா கோல்டு இமெயில் மார்க்கெட்டிங். கோல்டு இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸில் எப்படி நம்ம பல்காக ஒரு மெசேஜஸ் அனுப்புகிறோம், 1,00,000 பேருக்கு அனுப்புகிறோம், நோன் அன்னோன் டேட்டா பேஸ் மட்டும் இருக்குது, 1,00,000 பேருக்கு அனுப்புகிறோம். அதை நாம் அனுப்புகிற கண்டென்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி, அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி அவங்க வந்து நம்மளுடைய ப்ராஸ்பெக்டாக வராங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து பார்த்தோம்னா வந்து கோல்டு இமெயில். அதுக்கு அடுத்தது அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் பேஸ் இமெயிலில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அவங்கள நர்சரிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இமெயில் மார்க்கெட்டிங்கில் இந்த 2 தான் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வேரியஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைபர் பேஸ் அப்படின்னா கன்வெர்ட் கிட் அப்படின்ற இமெயில் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர் வந்து இருக்குது. இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லீடின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்னோ ஐஓ அப்படின்ற இமெயில் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர் வந்து கோல்டு இமெயில் மார்க்கெட்டிங் வந்து இருக்குது. இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் அல்கரிசம் டிஃப்ரெண்ட் பர்பஸில் வந்து ஒர்க் ஆகும். டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்தோம்னா இமெயில் மார்க்கெட்டிங்